அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இப்போ 2025 கவுன்சிலிங் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக இருக்கும். ஓகேங்களா? டே 1லேருந்து கடைசி வரைக்கும் ஜூனியர் ஸ்டாண்டாக இருக்கட்டும், டைப்பிஸ்டாக இருக்கட்டும், அல்லது ஸ்டெனோவாக இருக்கட்டும், எல்லா கவுன்சிலிங்கும் வந்து உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் இருக்கும். டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோவாவது நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபுல்லாக டே 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு, மீதி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஸோ அது மாதிரி டே கடைசி வரைக்குமே வந்து நம்ம அப்டேட் கொடுப்போம். அந்தந்த நாளில் எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு, ஸோ மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு, ஸோ கம்பேரிசன் இருக்கும். டே 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ ஆப்சண்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக அப்டேட் இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்குன்ற மாதிரி ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதே தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எல்லாமே அந்த ஆப்சன்டீஸ்லேருந்து அந்த ரேங்க் வந்து தரவரிசை இருக்குது பார்த்திங்களா, அது முன்னாடி வந்திருக்கும் சில பேர்த்துக்கு. புரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேலே நம்ம சொன்ன கம்யூனல் ரேங்க்கு மேலே கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் நடக்க கவுன்சிலிங் முடிய அதுக்கு அடுத்த டேவோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கும், ஸோ அப்படின்ற அந்த விஷயமும் வந்து ஒவ்வொரு நாளோட முடிவில் தான் நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளோட முடிவில் ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சில பேர்த்துக்கு வந்து ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சா போதுன்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சில பேர்த்துக்கு அவங்க மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம அப்டேட் வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு கம்யூனல் ரேங்க் சொல்லியிருப்போம், அது வரைக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத நம்ம அந்த ஒரு டே முடிய தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் என்ன மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ இதில் ஒரு சில அப்டேட் வந்து நம்ம பார்த்துருவோம். மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு முதன் முறையாக 2025 தேர்வாணையத்தால் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு தவிர்க்க இயலாத காரணங்களால் வர முடியாத தேர்வுகள் எழுது பெற்றோர், கணவர், உறவினர் ஆகியோர்களில் எவரேனும் ஒருவர் அனுமதிக்கப்படுவர். ஸோ இதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு லேடி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கன்சீவாக இருக்காங்க, அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது, டாக்டரோட பரிந்துரைப்படி அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது, அல்லது வந்து டெலிவரி டைம் வந்து பக்கத்தில் நெருங்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இங்கே பாருங்கள், அவங்களோட பெற்றோர், கணவர் அல்லது உறவினர் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி அவங்களுக்கான அந்த ஜாபை வந்து எடுக்கலாம். அதாவது வர முடியாமல் போச்சுல அந்த தேர்வர், அவங்களுக்கான ஜாபை வந்து இவங்க வந்து அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த தேர்வரோட பரிந்துரையின் பேர் இவங்க வந்து ஜாப் எடுக்கலாம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ கவுன்சிலிங் வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒருத்தரால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸோ, அவங்களோட வந்து ஹஸ்பண்டு, ஸோ அவங்களோட உறவினர்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட நபர் தேர்வரால் சமர்ப்பிக்க வேண்டிய படிவம், அவரின் அசல் அடையாள அட்டை மற்றும் தேர்வரது மூலச்சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும். ஸோ சர்டிஃபிகேட்டு என்ன சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு சொல்லியிருக்காங்க, பட் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கலந்துக்கும்போது அந்த தேர்வர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பதிலாக ஒருத்தர் கலந்துக்குவாங்கள்ல. ஸோ அந்த தேர்வர் சமர்ப்பிக்க வேண்டிய படிவம் இருக்குது. ஸோ அந்த படிவம் ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு போகணும். மற்றும் அந்த தேர்வரோட அசல் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, ஓகேங்களா, ஓட்டர் ஐடி. ஸோ ஆதார், ஓட்டர் ஐடி ரெண்டுமே எடுத்துக்கிட்டால் நல்லது. அசலான ஒரிஜினல் மற்றும் தேர்வரது மூலச்சான்றிதழும் கலந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த அப்டேட் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்த பின்னர் மற்ற பதவிகளுக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவாரா? ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு
கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்த பின்னர் மற்ற பதவிகளுக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட மாட்டார். என்ன சொல்ல வராங்க? இப்போ சில பேர் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் ஸ்டெனோ 3லுமே செலக்ட் ஆகிருப்பாங்க. சில பேர் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் 2ல் செலக்ட் ஆகிருப்பாங்க. சில பேர் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ 2ல் செலக்ட் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கவங்க ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு போஸ்ட் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா, ஓகேங்களா, அதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்டன் பண்ணி அந்த போஸ்ட்டை எடுத்துட்டா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் கலந்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சொல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுவும் முக்கியமானது. அதுக்கு ரிலேட்டடான இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் பார்த்தோம்ல, அதுக்கு ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான். இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பதவிகளுக்கான கலந்தாய்வுகளுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இளநிலை உதவியாளர் பதவிக்கு விருப்பமில்லை எனில் இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டுமா? இங்கே பாருங்கள், ஸோ கலந்து கொள்ள வேண்டியதில்லை. இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் 2மே செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் கலந்துக்க வேணாம், நான் டைப்பிஸ்ட்லேயே கலந்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் கலந்துக்க தேவையில்லை. ஸோ என்ன சொல்ல வராங்க, இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அத்தேர்வர் தட்டச்சு பதவிக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவார். அதாவது யாருக்கு அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்றும் டைப்பிஸ்ட் 2மே செலக்ட் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2லையுமே அவங்களோட நம்பர் இருக்குன்னா உங்களுக்கு 2ல் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணணும்னு தோணுது. நீங்கள் சப்போஸ் டைப்பிஸ்ட் அட்டன் பண்ணணும்னு தோணுதுன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் கவுன்சிலிங் போய் அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து லெட்டர் எழுதி தருவாங்க. ஏன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் வந்து கலந்துக்கல, டைப்பிஸ்ட் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்லாம் எழுதி தந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டில் தான் கலந்துக்க போகிறீங்க, டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் தான் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை. டைப்பிஸ்ட் டேரெக்டாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கே கலந்துக்கல அப்படின்றதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு போஸ்ட் எடுக்க விடாமல் இருக்க மாட்டாங்க, எடுக்க விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2லையுமே செலக்ட் ஆகிருக்கவங்க எந்த கவுன்சிலிங் நீங்கள் போகணுமோ அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணால் மட்டும் போதுமானது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படியும் சில பேர் இருப்பாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் 2லையுமே செலக்ட் ஆகிருப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் பார்டரில் இருப்பாங்க, டைப்பிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நபர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி நமக்கு போஸ்ட்டு கிடச்சிதுன்னா அதில் எடுத்துக்கலான்னு நினப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நமக்கு உங்களுக்கு போஸ்ட்டு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், போஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் எடுத்துக்கலாம். அதில் புரியுதுங்களா என்ன சொல்லுங்கள்? இங்கே வந்து போஸ்ட்டு நீங்கள் போகிறப்ப ஜூனியர்ஸில் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டில் வந்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ அடுத்து, தேர்வர்கள் கலந்தாய்வின் போது தெரிவு செய்த பதவி அலகு துறையை மாற்றம் செய்ய இயலாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் மாற்றவே முடியாது. ஓகேங்களா? நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போய் உக்காந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் மாற்றணுன்னா கூட மாற்ற முடியாது. நீங்கள் ஒன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அந்த க்யூவில் நின்றுட்டுருப்பீங்க, போய் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுவீங்க. டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நபர் போய் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உங்களால் சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை சூஸ் பண்ணால் தான், திருப்பிலாம் மாற்றிக்க மாட்டாங்க. மனசு மாதிரி நான் போயிட்டு வேறு எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட அனைத்து தேர்வர்களுக்கும் தெரிவு செய்யப்படுவார்களா? அதாவது கலந்தாய்வுக்கு ஒரு கவுன்சிலிங்க்கான ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளுக்குரிய 7829 காலி பணியிடங்களை நிரப்ப, ஓகேங்களா, 15338 தேர்வர்கள் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட டபுள் மடங்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 7829 பதவிக்கு 15338 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எனவே கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட அனைத்து தேர்வர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதற்கான உறுதியளிக்க இயலாது. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ போஸ்ட்டே வந்து 7829 தான் இருக்குது, ஆனால் நாங்கள் 15338 பேரை கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்து கூப்பிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் எப்படி ஜாப் கிடைக்காதுல்ல. ஸோ இந்த 7829 பேருக்கு தான் கிடைக்கும். அவங்க எதுக்காக எக்ஸ்ட்ரா சில பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் போன எக்ஸாமில் குரூப் 2ல் போயிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்கெல்லாம் வந்து இங்கே இந்த கவுன்சிலிங்க்கே வரமாட்டாங்க. சில பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, பாஸ் பண்ணியிருப்பாங்க.
ஆல்ரெடி ஜாபில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ஓசி கிடச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து சிலர் வந்து கலந்துக்க மாட்டாங்க. எப்போதுமே கொஞ்சம் அதிகமான நபர்களை தான் கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா இது கரெக்டாக நீங்கள் இந்த 7829 பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு பின்னாடி இருக்கவங்களை நீங்கள் கூப்பிடாம விட்டிங்கன்னா கவுன்சிலிங் அப்படியே போய்கிட்டே இருக்கும். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே வந்து கொஞ்சம் அதிகமான நபர்கள் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இளநிலை உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கவுன்சிலிங் பாருங்கள், 22/1/2025 17/2/2025 வரைக்கும். தட்டச்சர் வந்து 24/2/2025 6/3/2025 வரைக்கும். சுருக்கெழுத்து தட்டச்சர் 10/3/2025 12/3/2025. கிட்டத்தட்ட ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 3 நாள் தான் கவுன்சிலிங், ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட வந்து 22/1/2025 பார்த்தீங்கன்னா 12/3/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட வருது. இந்த 1.5 மாதம் நம்மளோட அப்டேட் வந்து நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு டேவோட முடிவில் எவ்வளோ வேகன்சி ஃபில்லாக இருக்குது, எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் குரூப் நிறைய இருக்கும்ல, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேண்டிடேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.